ரங்க ரங்க ரங்கநாதா. அவன் தான் ஏதோ முளைகட்டு போய் எதையோ பண்ணிட்டான்னா நீ எதுக்குமா அவனை போய் அடிக்கிற? யாரையும் தண்டிக்கிற உரிமை நமக்கு கிடையாது. மன்னிக்கிறது தான் மனுஷத்தன்மை. அப்பா டேய் சந்தோஷ், எதுக்குடா எதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகிட்டு இருக்க நீ? நீ எந்த தப்பும் பண்ணல, என்னை வேதனைப்படுத்தவும் இல்லை. நீ இது வரைக்கும் வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லையே. இனிமேலும் அப்படி ஒன்றும் நடக்காதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சந்தோஷ். ஆமா சந்தோஷ், ஆமா. நீ எதுக்காக கண் கலங்கிட்டு இருக்க? ஒரு தாயி தான் பெத்த குழந்தைய முதல்ல தன் மார்போட அணைச்சுக்கும் போது அவன் மனசுக்குள்ள ஒரு பரவசமும் நிறைவும் பொங்கி வழியும். அந்த பரவசமும் நிறைவும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு இம்மி அளவு கூட எனக்கு குறையல. உன்னை நினைச்சு நினைச்சு நான் சந்தோஷம் தாண்டா பட்டு இருக்கேன். எங்களை வேதனைப்படுத்துற மாதிரி நீ எதுவுமே பண்ணலடா கண்ணா. ராஜம், சந்தடி சாக்கில் என் பேரை சொல்லி கூடவே டா ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுட்ட. என்ன சொல்றேன்? நான் எங்க சொன்னேன்? அப்படிலாம் ஒன்னும் சொல்லவே இல்லையே. இல்லையே, இப்பதானே நீ சொன்ன நீ எதுவுமே பண்ணலடா கண்ணான்னு. சந்தோஷ பார்த்து இப்ப சொன்னி நீ. ஐயோ நாராயணா, குழந்தைக்கு ஆறுதல் சொல்ற வேகத்துல சாக்குல ஏதோ என் வாயில வந்துருத்தோம். மன்னிச்சுக்கோங்க, போதுமா? என்னடி மன்னிச்சிடுங்கோ, அது எது ரொம்ப ஓவரா பண்ணிட்டு லைஃப்ல என்னோ என்ன நீ வாடா போடன்னு சொல்லாத மாதிரி சொல்லிட்டு மாமி. என்ன சும்மா இருங்க, குழந்தைகள்லாம் இருக்கா என்னமோ, சும்மா இருங்க. குழந்தைங்க எதிர்த்தாட்டி எல்லாத்தையும் சொல்லணும். அவ எவ்வளோ அன்பா அந்யோன்யமா அனுசரணையா வாழணும்னு, அப்பதான் அவளுக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசை வரும். இசா குட்டி, எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல என்ன பண்ணா தெரியுமா? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. சும்மா இருங்க மாமி, நீங்க சொல்லுங்க மாமா, என்னாச்சு? என்னத்தையோ சொல்லி சொல்லுங்க. ஏய், ஆனா அவர் சொல்றது எதையும் நம்பாதடி. இல்ல சொல்லுங்க. அதே சரி, ஒரு மாதிரியா பாக்குறா. அப்புறமா பெருமாளே, இதே மாதிரி சந்தோஷத்தோட எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும். இதுக்காக எவ்வளோ கஷ்டத்தையும் நான் அனுபவிக்க தயாரா இருக்கேன். சரத், கேட்கவே மாட்டேன். சொன்னா கேளுடா, என்ன கம்பல் பண்ணாதடா. நீ அடிதான் வாங்க. ஏய், என்னங்கடா? ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஒண்ணும் இல்லப்பா, சும்மாதான். சும்மாவா? அப்ப எதுக்குடா சண்டை போடுறீங்க? ஏண்டா நீ யூனிஃபார்ம் போடாம அப்படியே இருக்க? இந்த சீக்கிரமா போட்டுக்கோ. டாடி, நான் ஸ்கூலுக்கு போல. டேய் சரத், அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. யூனிஃபார்ம் போட்டுட்டு சீக்கிரமா ரெடி ஆகி கிளம்பு. லஞ்ச் பாக்ஸ் ரெடியா இருக்கு, போட்டுக்கோ. என்னடா நான் சொல்றது காதுல விழுறதா இல்லையா?
என்னடா சரத், இப்போ ஸ்கூலுக்கு போறியா இல்லையா? மாட்டேன் டாடி. ராஸ்கல், என்னையே எதிர்த்து பேசுறியா? எதிர்த்து பேசுறியா நீ? அப்பா விடுங்கப்பா. அப்பா வேண்டாம். அப்பா அப்பா ஸ்கூலுக்கு போக மாட்டியா நீ? ஸ்கூலுக்கு போக மாட்டியா நீ? அப்பா விடுங்கப்பா. அடிச்சாலும் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ப்பா. அழாத. வாயில இருந்து சத்தம் வந்ததுன்னா பாரு. ஸ்கூலுக்கு போக மாட்டியா நீ? என்ன ஆமாடா, சத்த நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் சட்டையை பிடிச்சிட்டு அடிச்சிட்டு இருப்பீங்க. இப்ப நீ இவனுக்கு வக்காலத்து வரியா? ஓட்டனா பாரு. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போற வழிய பாரு. ஏய், சட்டுன்னு ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போற வழிய பாரு. இவனுக்கு யூனிஃபார்ம் போட்டு ரெடி பண்ணு. நான் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். புரியுதா? ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன். பாத்தியா, அவனுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? முளைச்சு 3 இலை விடல. என்னைய எடுத்து பேசுறியா? விடுங்கப்பா, கொல்லுங்க. எங்க 2 பேரையும் அடிச்சே கொன்னுடுங்க. சரத் அடிச்சு கொல்றதுக்கு முன்னாடி என்ன அடிச்சு கொன்னுடுங்க, அப்புறம் சரத் அடிச்சு கொன்னுடுங்க. போதும்பா, போதும். ஸ்கூல்ல எங்களை எல்லா பசங்களும் கொலகாரியோட பையன்கன்னு இதையே சொல்லி எங்களை கொல்லாம கொன்னுட்டு இருக்காங்க. அதுக்கு உங்க கையாலேயே அடி வாங்கி நாங்க செத்துடலாம்லப்பா. என்னடா சொல்ற? பசங்க உங்களை அப்படியா கூப்பிடுறாங்க? பசங்களை விடுங்கப்பா. டீச்சர்ஸ் எல்லாம் கூட எங்களை எவ்வளவு கிண்டல் பண்றாங்க தெரியுமா? அக்கறையா விசாரிக்கிற மாதிரி எங்களை டீஸ் பண்ணி சிரிக்கிறாங்கப்பா. இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு எனக்கே ஸ்கூலுக்கு போக பிடிக்கலப்பா. பாவம் சரத் சின்ன பையன், அவன் என்னப்பா பண்ணுவான்? அவன் எப்படி ஸ்கூலுக்கு வருவான்? இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க இன்னும் மனசு கஷ்டப்படுவீங்களேன்னு தான் நானே இவனை திட்டி சும்மா 2 அடி அடிச்சு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ரங்க ரங்க ரங்கநாதா, ரங்க ரங்க ரங்கநாதா. அதுக்குள்ள நீங்களே உள்ள வந்து கோவப்பட்டு அவனை இப்படி போட்டு கண்ணா பின்னா நடிச்சிட்டேலே. போங்கப்பா. சரத்து கண்ணா, என் செல்லமே, என் தங்கமே, என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிடு. பரத், என்ன மன்னிச்சிடுறா. நான் முட்டாள்தனமா நடந்துகிட்டேன்டா. உங்க வேதனையும் கஷ்டத்தையும் புரிஞ்சிக்காம இப்படி அவசரப்பட்டு அடிச்சிட்டேன்டா. உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன்டா. அழாதீங்கப்பா. அழாதீங்கப்பா. வேணாப்பா, அழாதீங்கப்பா. அழாதீங்கப்பா. அழலடா, நான் அழல. நாம என்னடா தப்பு பண்ணோம்? நாம எதுக்காக அழணும்? யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நாம் அழணுமா? நாம் அழக்கூடாதுடா, அழக்கூடாது. டாடி, என்னடா சார்? எனக்கு என்னடா சொல்லு. அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு டாடி. சரிடா சொல்லு. நாம போய் அம்மாவை பார்க்கலாம், சரியா? நிஜமாவா டாடி? ஆமாடா என் தங்கம், நிஜமாதான்.
பரத் போய் சீக்கிரமா ரெடி ஆகுங்க, நம்ம போய் அம்மாவை பார்க்கலாம். சரியா? அட கடவுளே, நீங்க போய் ரெடி ஆகுங்க. ஐயோ, வரலட்சுமி, உன்னை பார்க்க உன் ஹஸ்பண்டும் உன் குழந்தைங்களும் வந்திருக்காங்க. வா. என்ன காதுல விழலையா சொல்றது? எழுந்திருச்சு வா. அம்மா, அம்மா, எப்படி இருக்க வரும்? என்ன வரும், எதுவுமே பேசாம இருக்க? ஏன் இருக்க வரும்னு கேப்பீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எப்படி இருக்கேன்னு கேட்டீங்க. என்ன வரும், நீ ஏன் இருக்கேன்னு கேட்கறதுக்காகவா நாங்க எல்லாரும் இங்க பார்க்க வந்திருக்கோம்? நீ இல்லாம நாங்க 3 பேருமே எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம்னு உனக்கு தெரியுமா? என்ன விடு வரும், பசங்க படுற கஷ்டம் இருக்கே, அது உனக்கு சொன்னா அப்படியே மனசு கலங்கி போயிடுவேன். ஸ்கூல்ல இருக்கிற பசங்க கூட. அப்பா இப்ப எதுக்குப்பா அந்த பேச்செல்லாம்? விடுங்கோ. ஆமா டாடி விடுங்கோ. ஏன் மம்மி, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? இப்பெல்லாம் நான் இவங்களுக்கு அப்பாவா நடந்துக்கிறத விட இவங்க தான் எனக்கு அப்பாவா அதிகமா நடந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்களும் தெய்வமும் ஒண்ணுன்னு பெரியவா சொல்வா. அது உண்மைதான்னு ஒரு நிமிஷம் நான் இப்ப உணர்றேன். ஆக மொத்தம் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கே, அப்படிதானே? நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காகத்தானே என்ன திட்டம் போட்டு உள்ள அனுப்பி வச்சே? நான் என்ன திட்டம் போட்டேன் வரும்? சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதே. நான் எதுக்காக நடிக்கணும்? நான் எதுக்காக திட்டம் போடணும்? நல்லா யோசிச்சு பாரு. இன்னைக்கு நீ ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுக்கு நான் இல்ல காரணம், நீதான். நீ கோவத்துல அந்த பையனை அடிச்சதுனால்தான் பாவம் சத்யா இறந்து போயிட்டான். இப்போ அந்த கேஸ்ல விசாரணை கைதியா நீ உள்ள இருக்க. இதுல நான் என்ன திட்டம் போட்டேன்? ஆனந்தன்னு ஒருத்தனை கூட்டிட்டு வந்து என்ன நாளைக்கே ரிலீஸ் பண்ற மாதிரி நடிச்சு ஒரு சீன் போட்டேளே, அதெல்லாம் டிராமா தானே? என் கேஸுக்கு லாயர் வைக்கிற மாதிரி வச்சு என்ன வெளியில எடுக்கிற மாதிரி நடிச்சு கடைசியில ஜாமீன்ல கூட எடுக்காம என்ன அம்போன்னு அப்படியே விட்டுட்டேளே. இப்போ நான் கம்பி எண்ணின்னு இருக்கிறது உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே?
ரங்க ரங்க ரங்கநாதா ரங்க ரங்க ரங்கநாதா. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஒட்டு மொத்த குடும்பத்துக்கும் இப்ப பரம சந்தோஷமா இருந்திருக்குமே. ஸ்ரீரங்கமே அங்க வெடி வச்சு கொண்டாடின்னு இருக்குமே. ஏன் வரும்? எதுக்கு இப்படி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி அங்கெல்லாம் யாரும் சந்தோஷமா இல்ல வரும். சும்மா நிறுத்துங்க. வேலிக்கு ஓணான் சாட்சிங்கிற மாதிரி ஏன் காதுல பூ சுத்த பாக்காதே. நம்ம ஆத்து மாட்டு பொண்ணு அநியாயமா ஜெயில இருக்காளே, அவ எப்படி இருக்காங்கிற ஒரு நினைப்பு உங்க ஆத்துல ஒருத்தருக்காவது இருந்திருந்தா யாராவது ஒருத்தராவது வந்து என்ன பாத்திருப்பாளே. ஐயோ வரு வரு வரு, நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறியா? நீ ஜெயில இருக்கிறது ஸ்ரீரங்கத்துல இருக்கிற நந்தினிக்கு தவிர வேற யாருக்குமே தெரியாது வரு. அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லல, சொன்னா அவங்க தாங்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லல. அவளுக்கு எதுவும் தெரியாது வரு. போதும், அப்படியே தெரிஞ்சா மட்டும் அப்படியே தாண்டி குதிச்சு ஓடி வந்து என்ன பார்த்துட்டு ஒரு பாட்டை அழுதுட்டு தான் ஓய்வா. ஏன் வரு? எதுக்கு இப்படி வார்த்தையால சுட்டின்னு இருக்க? சுட்டது நீங்க தான். என் மனச சுட்டு ரணமாக்கிட்டே. நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அப்பா அம்மாக்கு தான் நான் ஜெயில இருக்கிற விஷயம் தெரியாது. ஆனா உங்க அண்ணா மண்ணி அவளுக்கு நன்னா தெரியுமே. அன்னைக்கு என்னமோ என்ன காப்பாத்த வந்த ஆபத் பாந்தவன் அநாத ரக்ஷன் மாதிரி ஓடி வந்தாளே. அதுக்கப்புறம் அவ எங்க போனா? என்ன ஆனா? திடீர்னு அம்னீஷியா வந்து என்ன அப்படியே மறந்துட்டாளா? அம்னீஷியா வரல வரு, ஹார்ட் அட்டாக்கே வந்துடுத்து. அதுல இருந்த ஒரு உயிர் பொழைச்சு வந்தது பெரிய விஷயம். இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. ஹார்ட்டே இல்லாத அவளுக்கெல்லாம் எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? வரு, போதும் வரு, போதும். மனுஷால் நாக்குல இருக்கிற விஷயத்தை விட கொடிய விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்னு அது உன்னை பாக்குறப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. உன்னை பாக்குறது பாவண்டி. அப்படியா? அப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்தேள்? போங்க, அப்படியே போய் தொலைங்க. இனி எப்பவுமே என்ன பார்க்க வராதீங்க. போங்க. வரு வரு, வரலட்சுமி வரு. இங்க நின்னு கத்திட்டு இருக்காதீங்க. இல்ல மேடம், வரலட்சுமி என்னோட வைஃப். அதான் நான் கூப்பிடுறேன். அதான் போயிட்டாங்கல்ல, கிளம்புங்க, டைம் ஆகுது. ஒரு நிமிஷம் வரு வரு. சார் கிளம்புங்க சார். என்ன நானா, எப்படி இருக்கீங்க? என்ன நானா, முகமெல்லாம் பிரகாசமா இருக்கு. என்ன ஜெயில போய் ஒய்ஃபை பார்த்துட்டு வரீங்களா? என்னன்னா கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம போயிட்டே இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வாங்கடா. இருங்க நானா, உங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? ஜெயில் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்குதான்? இப்பெல்லாம் ஜெயில் முன்ன மாதிரி இல்லைல்ல. முட்டை, மட்டன், சிக்கன், விதவிதமான சாப்பாடு, நிம்மதியான வாழ்க்கை. கொசுக்கடி கூட இல்லையாமே.
வாங்கப்பா. நாமெல்லாம் என்ன பெருசா வாழ்ந்துட்டோம். வெளியில இருந்து நாயா பேயா கஷ்டப்படுறதுக்கு உங்க ஒய்ஃப் மாதிரி யாரையாவது கொலை பண்ணிட்டு நிம்மதியா ஜெயில் வாசம் பூவாசம்னு இருந்துடலாம்ல. என்ன சொல்றீங்க? யோ இது பாருங்க, என் கோவத்தை கிளறாம போயிட்டே இருங்க. எதுக்கு நானா கோவப்படுறீங்க? உங்க ஒய்ஃபு கோவப்பட்டு ஜெயில கம்பின்றது பத்தாதா? நீங்களும் கோவப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டா உங்க பசங்க ரெண்டும் அனாதையா நிக்காதா? என் பசங்க அனாதை ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். அப்பா அப்பா விட்ட பெஸ்ட் போ. என்ன பேசியா? என்ன பிரச்சனையா? வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பேசிட்டே போக நான் பாத்துட்டே இருக்கேன். விடியா விடு. என்ன பண்றாப்ல? என்ன பிரச்சனை? இந்த ஆளு என் பொண்டாட்டி பத்தி என்ன சார் தப்பா பேசிட்டாங்க? இல்லாத போல அதிகமா பேசி விட்டாங்க. இவர் பொண்டாட்டி ஜெயில இருக்காப்லயே பக்கத்து வீட்டுக்காரர் தானே அக்கறையா விசாரிச்சேன். அதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லிட்டு அந்த ஆளு பொண்டாட்டி ஜெயில தானே இருக்கா? என் மேலே கை வச்சிட்டியா? விடுறா சட்டைய. படிச்சவன்னு பார்த்து நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன்னு பார்த்து நல்ல வேலையில இருக்கானு உனக்கு வீட்டை விட்டா பொண்டாட்டி என்னடா ஒரு சின்ன பையனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா. இந்த பாரு, இப்பவே சொல்றேன், உனக்கு அட்வான்ஸ தூக்கி போடுறேன். மரியாதையா காலி பண்ணிட்டு வெளியே போ. இது சரிப்பட்டு வராது. இது கௌரவமானவங்க குடியிருக்கிற இடம். உன்ன மாதிரி ஆளுங்க குடியிருந்தா எங்களுக்கு தான் கிட்ட பேரு. போயா. சார், நான் ஏதோ தெரியாம மன்னிச்சு. அந்த கதையே வேணாம். இப்பவே அட்வான்ஸ் கொடுக்கறேன். மரியாதையா வெளியே போ. யோ போங்கயா, 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 போங்க. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போங்கயா. ரவுடித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோடா என்னது? இல்ல சார், யோ வந்து என்னையா? போயா போயா. யோ என் பொண்டாட்டிய அப்பவே சொன்னாயா, உனக்கெல்லாம் நான் வீட்டை கொடுத்தேன் பாரு, என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணுயா. மரியாதையா சொல்றேன், மரியாதை கெட்டு போயிரும். வீட்டை காலி பண்ற வேலையை பாரு. உறுதியா சொல்லிட்டேன். ஆமா. ரங்க ரங்க ரங்கநாதா